மரியம் சித்திகி, அது வந்து மும்பையை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய பெண். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, மும்பையில் நடந்த ஒரு பகவத்கீதை போட்டியில கலந்துக்கிட்டு அதுல வந்து பரிசு வென்றிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண் வந்து இவ்வாறு வந்து ஒரு பரிசு வாங்குறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னாக்க, மோடியை கூப்பிட்டு அந்த பொண்ணை வந்து வாழ்த்தி இருக்கிறாரு. அதே போல அமிதாப் பச்சனை கூப்பிட்டு கோன் பனிகா குரோபதி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காவோட. அப்போ அந்த பெண்கிட்ட கேட்கிறாப்புல, எப்படி இதெல்லாம் இந்த சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணு சொல்றாப்புல, எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சிறுமி உடல்நலம் இல்லாமல் அமர்ந்திருந்தால் உடன் நாம் உதவி புரிய வேண்டும். அது இந்துவா, முஸ்லீமா, இந்த ஜாதியா, அந்த ஜாதியா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து செய்யறது இருக்குது. அது மனித தன்மையற்றது. நமக்கு வந்து முதல்ல மனிதாபிமானம் தான் வேணும் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு. அப்போ அவரு நம்ம அமிதாப் பச்சன் சொல்றாரு, உனக்கு வந்து 13 வயசு தான் ஆகுது. உனது வயதையத்து சிறுமிகள் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு சினிமா, கேம்ஸ் இப்படிதான் ஆர்வத்துல இருக்கிறாங்க. ஆனா இந்த வயதில் வந்து உனக்கு வந்து இந்த அளவு அறிவு வளர்ந்துருக்கிறது ஆச்சரியமா இருக்குது. ஒரு மகான், ஒரு சன்னியாசி எப்படி பேசுவாரோ, எப்படி சொற்பொழிவாற்றுவாரோ அந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய பிரசங்கத்தை நீ பண்ற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ கேட்கிறாரு அமிதாப் பச்சன், இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது, உனக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, இதோ இங்க அமர்ந்திருக்கும் எனது தாயும் தந்தையும் தான் எனக்கு இந்த உண்மைகளை போதித்தனர். அதன்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன். எனக்கு எப்படி ஒரு வழிகாட்டுதல் அமைந்ததோ அதே போல மற்ற குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். அதாவது டெக்னாலஜி வந்து வளர்ந்து கொண்டே போகும், அது எங்கும் நிற்க போவதில்லை. ஆனால் நம்முடைய சம்பிரதாயங்களோ பழக்க வழக்கங்களோ என்றுமே மாறப்போவதில்லை அப்படிங்கிறாங்க. धर्म को लेके बहुत झगड़ते हैं। शायद जैसे कि वहाँ कोने में कोई रेलवे स्टेशन पे एक बच्चा बैठा होगा और उसको चोट लगी, कोई प्रॉब्लम होगी, लेकिन आज मुझे इतना डर है कि कहीं आगे जाके आज जितना धर्म को लेके उठते हैं सब, तो मुझे डर है कि अगर आगे जाके कोई ऐसा बच्चा पड़ा तो कोई उसको पहले उससे धर्म ना पूछे कि तू मुसलमान है या हिंदू है। अगर उससे वो पूछा गया तो शायद आगे जाके कोई उसकी मदद नहीं करेगा। ऐसा नहीं लग रहा कि आपको एक बहुत बड़ा ज्ञानी, कोई संत जो भाषण दे रहा हो। 13 वर्षीय हैं ये। आपकी उम्र में जितने छोटे छोटे बच्चे हैं वो सब कोई कॉमिक बुक पढ़ेगा, कोई मैगजीन पढ़ेगा, कोई ऐसी चीजें पढ़ते रहते हैं। आपके अंदर ये कैसे तय हुआ कि हमें आध्यात्मिक किताबों की तरफ ध्यान देना? ये चीज मैंने मॉम डैड से सीखी है, जो वहाँ बैठे हैं और जिन्होंने आज मुझे ये संस्कार दिए हैं। और मैं चाहती हूँ कि जैसे संस्कार मुझे मिले आज बाकी लोगों को भी मिले, क्योंकि टेक्नोलॉजी तो आगे बढ़ेगी और आगे बढ़ेगी, वो कहीं रुकने वाली नहीं है, लेकिन साथ साथ जो संस्कार है वो कहीं ना कहीं रुक जाते हैं टेक्नोलॉजी की वजह से। कद में आपसे बड़ा हूँ, उम्र में आपसे बड़ा हूँ, आज अपने आप को बहुत छोटा महसूस कर रहा हूँ आपके साथ। नहीं, ऐसा नहीं है कुछ भी। दोस्तों सज्जनों, मैं आपको बताना चाहता हूं कि मरियम आरिफ सिद्दीकी को अगर आध्यात्मिक किताबों में रुचि हुई है तो इसकी वजह है इनके रोल मॉडल की, और इनके रोल मॉडल हैं इनके पिता श्री जनाब। அந்த வீடியோ பாருங்க, பாத்தீங்களா? இப்ப பாருங்க, உன்னை விட நான் வயதில் மூத்தவன். அப்ப அதாவது அமிதாப் பச்சன் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, உன்னை விட வயதில் நான் மூத்தவன், அனுபவித்தலும், ஆனால் இன்று உனக்கு முன்னால் நான் மிகச் சிறியவனாகி போகிறேன். அந்த அளவு நான் வந்து குறுகி போய் நிக்கிறேன், நீ வந்து அந்த அளவு உயர்ந்துட்ட அப்படிங்கிற. அந்த பொண்ணு சொல்றா, இல்ல சார் அப்படிலாம் கிடையாது, இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஆரிஃப் சித்திகி சாப் இந்த குழந்தையை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் வந்து ஒரு தந்தைகிட்ட வந்து கேட்கிறாரு. 8 வயது பள்ளிக்கு சென்ற போது அந்த பெண்ணு வந்து கேக்குறாங்க, யார்கிட்ட? ஆரிஃப் சித்திகா தன்னுடைய தந்தையிட்ட வந்து அந்த பொண்ணு கேக்குது,
இங்க வந்து இந்து பெண்களே அதிகமா இருக்கிறாங்க, முஸ்லிம் பெண்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கேக்குறாப்புல. அப்போ இவரு நினைக்கிறாரு, ஏன் இப்படி யோசிக்கிறா, இது வந்து தவறு இல்லையா, பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்க போறோம், அங்க போயிட்டு நம்ம வந்து இந்துவா முஸ்லீமா அப்படின்லாம் சொல்லி பாக்குறபடி ஏன் அந்த மாதிரி சமூகம் அந்த அந்த அளவு வளர்த்துக்கிட்டு இருக்குது, எண்ணங்களை வந்து சின்ன வயசுலயே இந்த பிஞ்சு மனங்கள்ல ஏன் வந்து இது மாதிரி அந்த பெண்ணு மேல குற்றம் கிடையாது, சமூகம் அந்த மாதிரி இருக்குது. இந்துவா இதுவா இருந்தாலும் இந்துவா முஸ்லீமா, ஒரு குற்றம் செஞ்சா கூட அது இந்துவா முஸ்லீமான்னு பாக்குறோம். இப்படி ஒண்ணு நம்ம வந்து மதத்தை வந்து கலக்கிறதுனால அது வந்து அந்த பெண்ணுடைய மனசுல வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்குது. அதுதான் வந்து அப்பதான் நான் வந்து சொல்றேன், அவர் சொல்றாரு, நான் வந்து வீட்டுக்கு உள்ளதான் நான் ஒரு இஸ்லாமியன், வீட்டுக்கு வெளியில போயிட்டாக்க இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நாடு, இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நாத்திகர்களும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் எல்லாம் கலந்து வாழக்கூடிய நாடு. இந்த நாட்டுல அந்த நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ பலதரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்களா, அவர்களுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை பொது வெளியில வந்து மாத்திக்கணும். அதை வந்து என் மகள்கிட்ட சொன்னேன். நானும் வந்து நான் வந்து ஃபுல்லா வந்து 5 வேளை தொழக்கூடியவன், நோன்பு வைக்கக்கூடியவன், இஸ்லாத்திய சட்ட திட்டங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றேன், நானும் தாடி வைக்கிறேன், எல்லாமே பண்றேன். ஆனாலும் வந்து மனித தன்மையோட நடந்துக்கிறேன், மனித நேயத்தோடு நடந்துக்கிறேன் நான். அதுதான் இஸ்லாமும் போதிக்குது அப்படிங்கிறாரு அவரு. அது உண்மைதான். நீங்க எந்த அளவு இஸ்லாத்தை நோக்கி நீங்க உள்ள போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மனிதர்களை வந்து நேசிக்க ஆரம்பிப்பீங்க, மனித குலத்தை. ஏன்னா உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாமே ஆதமுடைய மக்கள் தான். நீ வந்து ஹிந்து, நீ வந்து முஸ்லீம், நீ வந்து கிறிஸ்டின் எப்படின்னு, அதாவது அவர்களுடைய தாய் தந்தையர் வளர்த்ததுனாலும் அப்படி புரிஞ்சுட்டாங்க. அப்போ மொத்தமா நீங்க பார்க்கும்போது அவர்கள் வந்து எல்லாருமே வந்து ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய பிள்ளைகள் தான் எல்லாருமே உலகத்தில் உள்ள. அப்ப எல்லாருமே சகோதரர் சகோதரிகள் தான். இங்க வந்து ஜாதி கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, நீ பெரியவன் நான் பெரியவன், நான் வந்து காலில் பிறந்தேன் நீ வந்து நெத்தியில பிறந்த, இப்படிலாம் வந்து மக்களை வந்து வேதப்படுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல. இது எல்லாமே வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். உலக மதங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். உலக மதங்கள் எல்லாமே வந்து மூலத்தை நீங்க இப்படியே எடுத்து பாத்தீங்கன்னாக்க ஓரளவு எல்லாமே வந்து ஒரே கருத்தை தான் சொல்லும். குர்ஆனா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், யஜுர்வேதம், சாம அதர்வண வேதங்கள், அப்புறம் கிறிஸ்தவர்களுடைய பைபிள், சீக்கியரோட கிரந்த் சாஹிப், மற்றபடி யூதர்களுடைய தோரா, எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துடைய பேசிக்கும் வந்து ஒன்னாதான் இருக்கும். அதை கூட நம்ம வந்து இந்து மதம் போதிப்பது ஒரே இறைவனை தான் அப்படிங்கிற தலைப்புல கூட நான் ஏற்கனவே ஒரு பதிவு கூட நான் போட்டிருந்தேன். நான் அதை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம். ஆக வந்து எல்லா மதங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எல்லாருமே அதை அறிஞ்சு வச்சிருக்கோம். எப்படி நாம இன்னொருத்தங்களுக்கு வந்து குர்ஆனை வந்து பரிசளிச்சாக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், நம்ம குர்ஆனை கொடுக்குறோம், ஒரு போலீஸ் அதிகாரிட்ட கொடுக்குறோம், ஒரு எம்எல்ஏ வந்தாக்க அவர்கிட்ட கொடுக்குறோம், அவர் அது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் தானே கொடுக்குறோம். அதே மாதிரிதான் எல்லா மதத்துடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஹிந்துவும் தெரிஞ்சுக்கணும், ஒரு கிறிஸ்தவனும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அவர் அந்த பதிவை சொல்றாரு. அப்பதான் அதையும் நீங்க பாருங்க, அந்த காணொலியும் பாருங்க. मैं बहुत बहुत हार्दिक आपका स्वागत करता हूं। अरे साहब, मैं आपसे जानना चाहूंगा कि जब मरियम को भगवत गीता चैंपियनशिप का विजेता चुना गया, आपको कैसा लगा उस समय? जब मरियम 8 साल की थी, सेंट जेवियर्स में पढ़ती थी, एक सवाल इन्होंने मुझसे किया था कि डैडी हमारे क्लास में हिंदू बच्चे ज्यादा हैं, मुस्लिम बच्चे कम हैं। तो जब इसने जिक्र किया तो वो मेरे ऊपर एक दिमाग के ऊपर एक बहुत बड़ा प्रेशर हुआ कि 8-9 साल की उम्र है और हिंदू और मुस्लिम का फर्क कहां से समझ में। तब से मैं बड़ा चिंतित हो गया मरियम को लेकर। तब से मैंने इनको सभी ग्रंथों के बारे में जानकारी देना शुरू किया। मेरा अपना मानना यह है कि हम धार्मिक बाद में बने, पहले इंसान बने। और हम कोई भी धर्म पाल रहे हो अपने घर के अंदर, मैं इस्लाम का फॉलोअर हूं,
मेरे घर के अंदर जब मैं दरवाजे से बाहर निकलूं तो मेरे साथ एक धर्म होना चाहिए, वो इंसानियत का। वही मैसेज मैं मरियम के साथ देना चाहता हूं। और मैं ये जानता हूं कि मुल्क बहुत बड़ा है और ये आवाज मेरी बड़ी छोटी है, लेकिन जिस तरीके घर में छोटे बच्चे की आवाज सबसे तेज होती है, मैं उम्मीद करता हूं कि शायद ये आवाज एक वक्त तेज होगी और भी माँ बाप अपने बच्चों को इसी दिशा में लेके जाएंगे। धन्यवाद आपका आरिफ साहब। दीपिका, அடுத்து மோடி வந்து பகவத்கீதைய அந்த பொண்ணு படிச்சிருக்கிறதுனால பரிசு வாங்கினதுனால உடனே கூப்பிட்டு அந்த பெண்ணோட ரொம்ப நலம் விசாரிச்சு ரொம்ப உலகாங்கிதம் அடைஞ்சிருக்கிறாரு, பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அது வந்து அந்த பொண்ணுகிட்ட மட்டும் அவர் காட்டக்கூடாது, டோட்டலா உள்ள முஸ்லீம்கள்ட்டையும் அவர் காட்டணும், இந்துக்கள்டையும் காட்டணும், கிறிஸ்தவர்களையும் காட்டணும். ஏன்னா அவர் ஒரு பிரதம மந்திரி, பொதுவானவர், அவரு இந்த நாட்டோட பிரதம மந்திரி. அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் அந்த பதவியுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் அவரு. நீ வந்து பகவத்கீதையை படிச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னி மற்றபடி ராமர் கடவுள்னு நீ ஒத்துக்கிட்டாதான் உன்னெல்லாம் நான் வந்து அன்பா நேசிப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குத, அது முதல்ல மாறணும் மோடிட்டே இருந்து. எந்த மக்களையும் நீங்க வந்து உள்ளத்தாலெல்லாம் மாற்ற முடியாது, யாரையுமே சரி. நீங்க வந்து நீங்களும் அமித்ஷா மற்றவர்களும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு பயமுறுத்தி முஸ்லீம்களெல்லாம் மாத்திடலாம்னா அது எந்த காலத்திலும் நடக்க போறது இல்லை. அவர்கள் வந்து விரும்பி வந்தாதான் இந்த மனமாற்றங்கள் ஏற்படும், அதுலதான் ஏற்படும். ஒரு இந்து மதம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு முஸ்லீம் அங்கே மாறி போவான், இல்ல ஒரு இஸ்லாம் வந்து சீரான மார்க்கமா இருந்துச்சுனாக்க இந்துக்கள் இங்கே வருவான். அதுதான் நடக்க போகுது ஒழிஞ்சு யாரும் வந்து லவ் ஜிஹாது, கொரோனா ஜிஹாது இப்படிலாம் சொல்லி மக்களை வந்து பிரிச்சு மக்களை வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், அதன் மூலியமா நாம வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை அமைச்சுக்குவோம் அப்படின்னு தான் சில பேர் நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் இந்த பெண்ணுகிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. ஒரு மனித நேயம் எப்படி, மனிதத்தன்மை எப்படி, மாற்று மதத்தவர்களை எப்படி மதிக்கணும், மாற்று மதத்தவர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு ஒரு உதாரணமா இருக்காப்ல. அது கூட சொல்றாப்புல, இந்த ரமலான் வருது, நான் வந்து நோன்பு வைப்பேன், தொழுகுவேன், எல்லாமே பண்ணுவேன். சில நேரங்களில் வெளியில போறதுனால வந்து சஹர் கூட நாங்க அதாவது சஹர் பண்ணாமலே நான் நோன்பு வச்சிருவேன், இந்த விடி சஹர்னு சொல்லுவாங்க, அப்படி கூட அந்த பொண்ணு சொல்றா. அதையும் பாருங்க. இந்த வகையில நாம அந்த பெண்ணை வந்து பாராட்டுவோம். அறிவு வந்து தேடுதல் இருக்கணும் என்னைக்குமே. குறுகிய மனப்பான்மையோடு இல்லாம எல்லா மத நூல்களையும் படிப்போம், எல்லா மதத்தில் உள்ள நன்மைகள் தீமைகள் என்னங்க அலசி ஆராயுவோம். அதுதான் இந்த பதிவு.